நாராயணா, நாராயணா, இரண்டாவது பொண்ணு ஜெயஸ்ரீயும் மூணாவது பொண்ணு சித்ராவும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மூத்த பொண்ணு அஸ்வினியும் தூங்கிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீ சத்தம் போட்டு அவங்களை எழுப்பிடாத. என்ன சார் கொடுமை இது? உங்கள் மூலமாக கஸ்தூரி ராஜா சாரை பார்க்க சான்ஸ் கிடைக்கும், அவர் மூலமாக சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைக்கும், சினிமாவில் நடித்தா ஹீரோவாக நடிக்க சான்ஸ் கிடைக்கும், ஹீரோவாக நடித்தா ஒரு ஏசி கண்டெய்னர் வேன் வாங்கி அவுட்டோர் ஷூட்டிங் போனால் நைட் டைம் ஷூட்டிங்கில் அந்த ஏசியில் ஒரு 2 மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு கனவு கண்டேன் சார். என்னை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் தன்னந்தனியாக இந்த சோஃபாவில் படுக்க விட்டீங்களே சார். பாத்ரூம் போகிறதுனா எங்கன்னே தெரியல சார். இது எங்கன்னு தெரியல, இது சுவிட்சு எங்கே இருக்குன்னே தெரியல சார். ரொம்ப நேரமாக அடக்கிட்டு இருக்கேன் சார். அது என்ன சார், உங்கள் வீட்டில் பள்ளிலாம் ஓனா சைஸில் இருக்குது சார். முதல்ல மாதிரி கத்துது சார். வேணா சார், என்னை விட்டுருங்க சார். எனக்கு கஸ்தூரி ராஜா சாரையும் பார்க்க வேணா, சினிமா சான்ஸ் வேணா, விட்டுருங்க சார். இதை பாருப்பா, மனசு தளரக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய டைரக்டர்ஸில் சில பேர், பெரிய பெரிய நடிகர்களில் சில பேர் எப்படி முன்னுக்கு வந்தாங்க தெரியுமா? அந்த தேனாம்பேட்டையில் எல்டாம்ஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் ஒரு 6 அடிக்கு 6 அடி ரூம் இருக்குது. அந்த ரூம்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்துட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாங்கப்பா. வாழ்க்கைன்னா போராட்டங்களை சந்திக்கணும் சார். என்ன அந்த மாதிரி இடத்துல இருக்கு, அந்த மாதிரி 5-6 பேர் இருக்கிற இடத்துல படுக்க கொடுங்க சார். உங்க வீட்டில் கொண்டு வந்து தன்னந்தனியாக அங்கே படுக்க விட்டீங்களா சார்? சார் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். ராத்திரி 12 மணி ஆனால் போதும் சார், சல் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது சார். நைஸாக ஓர கண்ணால் பார்த்தா இதோ இந்த ஜன்னல் இல்லை சார், இந்த ஜன்னல்லேருந்து ஒரு பொம்பளை காலில் கொலுசே இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல சார், காலே இல்லாமல் இது வழியாக பூந்து சல் 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 சல்னு அதோ அந்த ஜன்னல் வழியாக போயிடுறாங்க சார். நீ கொடுத்து வச்சவன்பா. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வீட்டில் பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் என் கண்ணுக்கு படவே இல்லை, உன் கண்ணுக்கு போட்டிருக்கேன். கொடுத்து வச்சவன்பா நீ. கூலிங் கிளாஸ் போட்டு கூட தெரியுறாங்க சார், அது கூட பரவாயில்ல சார், நோ டிஸ்டர்பன்ஸ் சார். ஒரு கிழவன் ஒருத்தர் இருக்கிறான் சார், ராத்திரி பூரா ஓயாமல் இருமினே இருக்கிறான் சார். ஒரு தெருநாய் ஒன்று சார், அப்படி ஃபேடிங் எஃபெக்டில் கொலைச்சினே இருக்குது சார். அந்த கிழமை எப்போ செத்து போவான்னு தெரியல, போகும்போது என்னையும் அழிச்சுன்னு போனான்னு தெரியல சார். நான் விட்டுருங்க சார், சினிமா சான்ஸ் வேணாம் சார், நான் போகிறேன் சார். பாரு, இனிமே பயப்படாத. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழியை உடச்சிடக்கூடாது. வெண்ணெய் இது எங்கள் ராத்திரி பயத்தில் வாயிலேருந்து மோர் மாதிரி வெள்ளை ஏதோ வருது, வெண்ணெய் எங்கேன்னு சார் வரும்? இது பாரு, இனிமே பயப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல. சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க சார். இந்த நைட் எஃபெக்டில் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் உங்கள் ஃபேஸை பார்த்துன்னு வச்சிங்களேன், இந்த மைடியர் குட்டி சாத்தானில் வர மந்திரவாதி மாதிரி இருக்குது சார். பயப்படாதப்பா, பயப்படாத, தைரியமாரு. இன்னைக்கு அஸ்வினியோட பிறந்த நாள். சார் என்ன சார் சொல்கிறீங்க? பேய் ஏதோ லட்சிச்சா உளறீங்க? 2 வாரத்துக்கு முன்னாலே அவங்க பிறந்த நாள் முடிஞ்சு போச்சே. அப்பா, 2 வாரத்துக்கு முன்னாடி அஸ்வினியினுடைய பிறந்த நாள் இருந்தது. அதை சந்தோஷமாக கொண்டாடலாம்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அஸ்வினி வரல. ஸோ அவள் வராத அந்த பிறந்த நாள் கிடையாதுப்பா. இன்னைக்கு அஸ்வினி வந்திருக்கா. இங்கே எல்லாரும் இருக்கோம்ல, இன்னைக்கு தான் அவள் பிறந்த நாளை நினச்சி கொண்டாட போகிறோம். ராத்திரி மணி 2:30 ஆச்சு. நேர கிச்சனுக்கு போகிறோம்ப்பா. நல்லா சமைக்க போகிறோம். பால் பாயசம், வடை, வெங்காய சாம்பார், டொமேட்டோ ரசம், கீரை, பொரியல் ஆமாக்களாப்படுத்திட போகிறேன். நாளைக்கு காலையில் அஸ்வினி எழுந்து யார் சமைச்சாங்கன்னு கேட்டால் சித்ராவும் ஜெயஸ்ரீயும் சமைச்சதா பொய் சொல்லிட போகிறேன். அஸ்வினி அந்த சாப்பாட்டை வயறார சாப்பிட்றா. அதை நான் கண்ணால் கண்டு ரசிக்கிறேன். சமைக்கிறோம். சமையலுக்கு நீ தான் என் கூட இருந்து எல்லா உதவிகளையும் செய்யற. வெரி குட். என்ன வெரி குட்? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? டாக்டர் வேஷம் கொடுத்து அப்புறம் காவலாளி ஆக்கி இப்போ சமையல்காரனாக பாக்குறீங்களா? இப்போ நீ என் கூட வரப்போறியா இல்லையா? நான் வரமாட்டேன் சார். வரமாட்டியா? அப்ப நீ இங்கேயே படுத்துக்க, நான் போய் சமைக்கிறேன். சார் என்னையா தனியா விட்டு போகாதீங்க சார். இந்த ஜன்னல் மேட்டர் ரொம்ப பயமுறுத்துது சார். இங்க இருக்கிறதோட உங்க கூட சமைக்கிறதே பெட்டர் சார். சமைக்க வரதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு வா. வா.
என்ன அது? பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்த அஸ்வினி கிச்சன்ல வந்து படுத்துட்டு இருக்கா. என்ன விட்டுரு சார், எனக்கு சினிமா சான்ஸே வேணாம் சார். இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது சார். பயப்படாதப்பா. எப்படி சார் பயப்படாமல் இருக்க முடியும்? அங்கே பெட்ரூமில் ஒரு அஸ்வினி படுத்திருக்காங்க, இங்கே சமையல் ரூமில் ஒரு அஸ்வினி படுத்திருக்காங்க. இருக்கிறது ஒரே ஒரு அஸ்வினி தான். முதல்ல பெட்ரூம்ல படுத்திருந்தா இப்ப கிச்சன்ல வந்து படுத்துட்டு இருக்கா. நீ என்ன செய்யற? அவ கிட்ட போய் நீங்க ஏன் இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்கன்னு விசாரிக்கிறேன். நான் ஒரு ஓரமா நிக்கிறேன். விசாரிக்கிறேன் சார். ஆனால் அது முன்னால் நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே. சொல்லு. போர்வையை லைட்டாக தூக்கி கால் இருக்குதான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். காலெல்லாம் இருக்குயா, அவ அஸ்வினி தான்யா. எதுக்கு இங்க வந்து படுத்துட்டு இருக்கான்னு தெரியணும். விசாரி, தைரியமா விசாரி. விசாரிக்கிறேன் சார். சரி சார். மேடம் மேடம் அஷ் நீங்களா? என்ன நீங்க இந்த நேரத்துல இங்க? இல்ல, பாத்ரூம் போறதுக்காக எழுந்து வந்தேன். பார்த்தா நீங்க இங்க படுத்துட்டு இருக்கீங்க. ஏன் இங்க படுக்கிறீங்க? பெட்ரூம்லயே படுக்கலாமே. எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறத அவர் பொருட்படுத்திக்கவே மாட்டாரு. நான் வந்திருக்கேன்ல, எனக்கு ஏதாவது வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்னு சமைக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படி அவர் உடம்ப வருத்திக்க கூடாதுன்னு தான் பாதுகாப்பா இங்க வந்து படுத்திருக்கேன். அவரால் சமைக்க முடியாதுல்ல, நீங்க போய் படுத்துக்குங்க. ஒரு செகண்ட். இனிமே உங்களுக்கு வேற ஏதாவது தோணி நீங்க வேற எங்கேயாவது படுக்கிறதா இருந்தா தயவு செய்து என்கிட்ட சொல்லிட்டு போய் படுங்க. ஏன்னா நீங்க சமையல் ரூம்ல படுக்கலனாலும் எனக்கு பகீர்னு ஆயிடும். நீங்க வேற எங்கேயாவது படுத்துருக்கிறத பார்த்தாலும் எனக்கு பகீர்னு ஆயிடும். நான் செஞ்சது ஒரே ஒரு தப்பு தாங்க. சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது தான். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு புரியாதுங்க, நீங்க படுங்க. என்ன சார் இது? மாமியார் வீட்டில் கொடுமைப்படுத்தப்படுற ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வரா. அந்த பொண்ணுக்கு தன் கையால் வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும்னு ஆசைப்படுற ஒரு அப்பன். அப்பா கேரக்டர் தூக்குதில்ல. அந்த பொண்ணுக்கு தன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும். தனக்கு சாப்பாடு பண்ண போய் அப்பா உடம்பு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ ஃபீல் பண்ணுறா. பொண்ணு கேரக்டர் தூக்குதில்ல. ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு கதாசிரியர், 2 அசோசியேட் டைரக்டர்ஸ், 10 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி டிஸ்கஸ் பண்ணா கூட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடைக்காது சார். ஆனால் போராத காலம் பாருங்க சார், அந்த சிச்சுவேஷன் உங்க வீட்டில் கிடைச்சிருக்கு சார். ஆனால் அதால யாருக்கு என்ன லாபம்? நாய்க்கிட்ட கிடைச்ச முழு தேங்காய் மாதிரி. அதனால நாய்க்கும் லாபம் கிடையாது, தேங்காய்க்கும் லாபம் கிடையாது. மெதுவா பேசுப்பா, மெதுவா பேசு. எது எப்படியோ என் பொண்ணுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும், அவ சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் சமைக்க கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு என் பொண்ணு நினைச்சிருக்கா. நாம ராத்திரியில் எழுந்துட்டோம். இப்போ எழுந்தது வீண் போகக்கூடாது. வெரி குட் சார். ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன்ப்பா. இந்த தோட்டத்துல புல்லு ஜாஸ்தி வளர்ந்துருக்கு, வா கட் பண்ணலாம். என்ன சார் இப்படி இன்சல்ட் பண்றீங்க? முதல்ல டாக்டர் ரோல் கொடுத்தீங்க, அப்புறம் காவல்காரன் ஆக்கினீங்க, அப்புறம் சமயக்காரன் ஆக்கினீங்க, இப்போ நான் தோட்டக்காரன் ஆக்குறீங்களா சார்? ஒன்று பண்ணுறேன் சார், நாளைக்கு காலையில் இருந்தோடனே இந்த வீட்டுக்கு இருக்கிற கக்கூஸ் எல்லாம் கழுவிடுறேன் சார். போதுமா? கக்கூசை நாளைக்கு காலையில் கழுவலாம்ப்பா, இப்போ புல்லு வெட்டவா. நாராயணா, என் பாத்ரூம்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்க பாத்ரூம்குள்ள என்ன பண்றதுக்காக நீங்க உள்ள போறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நாராயணா, முகத்துல ஷேவ் பண்ணல, தலையில தண்ணி படல, எண்ணெயே தேய்ச்சிக்கல, குளிக்கவே இல்லை, அதான் குளிக்க போறேன். காஃபியான வியாதி வந்திருக்கிறவருக்கு குளியல் ஒரு கேடா? ஏன்பா, காஃபியான வியாதிங்கிறது ஊர் உலகத்துக்கு தானேப்பா. நான் உண்மையில நல்லா தானே இருக்கேன், அதான் குளிக்க சார். ஐ எம் பார்ன் ஆக்டர் சார். அட்மாஸ்பியர் கரெக்டாக இருந்தால் தான் எனக்கு நடிக்க வரும் சார். நீங்கள் பஞ்ச பரதேசியா, ஐ மீன் இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் தான் எனக்கு நடிக்க வரும். பிகாஸ் நான் இங்கே டாக்டராக வந்திருக்கிறேன், தட் டூ ரெசிடென்ட் டாக்டர் சார். உனக்கு நடிப்பு வரணுங்கிறதுக்காக நான் குளிக்காமல் இருக்கணுமா? போயா. அஸ்வினியம்மா, அஸ்வினியம்மா, காஃபியானி வாதி வந்தவங்க குளிச்சாக்க அப்படியே கை கால் ஏற்றின்னு வலிப்பு வந்து இதை அப்படியே பண்ணுவாங்க, நொட தள்ளும். கேட்க மாட்டேங்கிறாரு, ஓடிவாங்க ஓடிவாங்க ஓடிவாங்க. மன்னிச்சிருங்க சார், ஆனாப்பட்ட சிவாஜி சாருக்கு எதிர்க்கிறவங்க நல்லா தான் ஆக்டிங் வரும் சார்.
சிவாஜி சாருக்கு அப்படின்னா இந்த நானா என்ன சார் பச்சா சார், தப்பா நினச்சிக்காதீங்க சார். ஐயோ என்ன சார் இது கோல்ட் ஃப்ரேம் போட்ட கண்ணாடி? ஓ வெரி பேட் ஆக்டிங் சார், இதெல்லாம் போடவே கூடாது. என்ன சார் தப்பு பண்ணிட்டே இருக்கிறீங்க நீங்க? என்ன இது கலர்ஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்குது, நாங்கள் இதை மாட்டுங்க. ஆ யோ எங்கேந்தியா பிடிச்ச இந்த துண்டை? நாருது. ஐ காட் இட் சார். ஒரு முக்கியமான விஷயம், நேற்றுலேருந்து இந்த ஜட்டி பனியன் இதெல்லாம் மாற்றல இல்லை சார். மாற்றாமல் இருந்தால் தான் அப்படியே ஒரு பேஷன் மூணு கிடைக்கும். கண்டினியூட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ண தான் இந்த நானாவால் பின்ன முடியும். காது செவிட உனக்கு? டெலிஃபோன் பண்ணி அடிக்கிற சத்தம் கேட்குதுல்ல, போய் எடு. ஏன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, கை நீட்டி நீங்கள் எடுக்க வேண்டியதானே? நீ தான் சொன்ன உன் எதிராளி தத்ரூபமா நடிக்கணும்னு. நான் உடம்பு சரியில்லாதவனாச்சே, என்னால் கை நீட்டி டெலிஃபோனை எடுக்க முடியல. எடு. ஐ லைக் இட் சார். கேரக்டரில் இன்வால்மெண்ட் இருக்கு உங்ககிட்ட. இந்தாங்க. நான் உடம்பு சரியில்லாதவன், டெலிஃபோனை பிடிக்க முடியாது, நீ ஏன் பிடி. ஓவர் ஆக்டிங்க. ஹலோ வாசுதேவன் ஹியர். நான் ஆண்டாள் பேசுறேன் சம்மந்தி. எப்படி இருக்கீங்க? அதை டாக்டர் தான் சொல்லணும். நடந்து வந்து தெம்பா போனை எடுத்து வாசுதேவன் ஹியர் அப்படின்னு கம்பீரமா பேசுறீங்க. இதுக்கு மேல டாக்டர் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க நல்லாயிட்டீங்கன்னு உங்க டாக்டரே சொன்னா. நான் அஸ்வினியை சொன்னேன். ஆமா, உங்க பொண்ணு அஸ்வினியை எப்போ அனுப்ப போறீங்க? எப்போ அனுப்பணும்னு எனக்கு தோணுதோ அப்ப அனுப்பி வைக்கிறேன். நீங்க இப்படி பேசுறது உங்களுக்கே சரின்னு படுதா? நீங்க இப்ப கேட்டது உங்களுக்கு தப்புன்னு படல? நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன்? என் மருமக அஸ்வினியை எப்ப அனுப்பி வைக்கிறீங்கன்னு நீங்க கேட்டு இருந்தா என் பதில் வேற மாதிரி இருந்திருக்கு. ஆனா நீங்க என்ன கேட்டீங்க? உங்க மக அஸ்வினியை எப்ப அனுப்பி வைக்கிறீங்கன்னு தானே கேட்டீங்க. என் மகளை அனுப்ப வேண்டியது என் டிசிஷன் தானே. என் மருமகன் சொல்லி இருந்தா என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்திருப்பீங்களா? கொடுத்திருப்பேன், நிச்சயமா கொடுத்திருப்பேன். அவளை ஒரு மருமகளா நினைச்சு நீங்க ஒரு நல்ல அத்தையா நடந்திருந்தா உங்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதையை கொடுத்திருப்பேன். எப்ப அஸ்வினி அனுப்ப போறீங்க அத முதல்ல சொல்லுங்க. அவ பிறந்த நாளை ஆசையா சந்தோஷமா கொண்டாடிட்டு அப்புறம் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவ பிறந்த நாளா? இப்பதானே வந்து போச்சு. ஆனா அவ பிறந்த நாள் அன்னைக்கு அஸ்வினி இந்த வீட்டுக்கு வரலையே. அப்போ நாங்க அஸ்வினிய பாக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகுமா? 1 வருஷங்கிறது உங்களுக்குமா? ஆனா அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் அந்த 1 வருஷங்கிறது 1 நிமிஷத்துல போயிடும். என்ன சொல்றீங்க? ஆமா, அஸ்வினி இங்க சந்தோஷமா இருக்கால, அதனால அந்த 1 வருஷங்கிறது 1 நிமிஷத்துல சும்மா பஞ்சா பறந்துரும். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அவ எங்க வீட்ல இருந்த வரைக்கும் அவளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வருஷமா போச்சுன்னு சொல்றீங்களா? எஸ் எஸ். சார் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க சார். ஃபோன் பிடிக்கிற வேலை உங்களுக்கு எதுக்கு? நான் தான் அல்லக்கே இருக்கல, நான் பிடிக்கிறேன் சார். ஆனா ஒரு கையால இன்னொரு கையை சொரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே சார். புடி. எஸ், அந்த பொண்ணை ராணி மாதிரி வளர்த்தேனே, இந்த வீட்டுல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நிமிஷமா தான் அவளுக்கு போகுது. ஆனா உங்க வீட்டுல அவளுக்கு என்ன தொல்லை கொடுத்தீங்க, என்ன கஷ்டம் கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இவ்வளவு நேரமும் புத்திசாலித்தனமா பேசுனீங்களே, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னத என்ன நம்ப சொல்றீங்களா? சம்பந்தி சொன்னா நம்பணும்மா. ஜோதி மயக்கம் போட்டு விழுந்ததா நீங்க சொல்லல, அத உங்க சம்பந்தி நான் நம்பல. அதே மாதிரி இப்ப நான் சொல்றத நீங்க ஏன் சம்பந்தி நம்பணும். உங்க மக ஜோதி மயக்கம் போட்டு விழுந்த உடனே ஒரு டாக்டர் அம்மாவை கூட்டிட்டு வந்தீங்களே, அவங்க MBBS படிச்ச டாக்டர் இல்ல, ஹரிதாரம் பூசின டாக்டர்னு எனக்கு தெரிஞ்சும் இத்தனை நாள் நான் நம்புற மாதிரி நடிக்கல. அதே மாதிரி நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், நீங்க நம்பலைன்னாலும் பரவாயில்ல, நம்புற மாதிரி நடிங்க. அஸ்வினி பிறந்த நாள் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு எவ்வளவு தடவை போன் பண்ணினேன், எனக்கு லைன் கிடைச்சதா? நீங்க போனை எடுத்து கீழே வச்சுட்டீங்க. ஆனா என்கிட்ட என்ன சொன்னீங்க? அஸ்வினி தான் ஞாபக மறதியில போனை எடுத்து கீழே வச்சுட்டான்னு. அத நான் நம்பலைன்னாலும் நம்புற மாதிரி நடிக்கல. அதே மாதிரி இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், நீங்க நம்பலைன்னாலும் பரவாயில்ல, நம்புற மாதிரி நடிங்க. சம்பந்தி அம்மா சொல்றத சம்பந்தி ஐயா நம்பல, இல்ல அட்லீஸ்ட் நம்புற மாதிரி நடிக்கல. அதே மாதிரி சம்பந்தி ஐயா சொல்றேன், அத சம்பந்தி அம்மா நம்பணும், இல்ல அட்லீஸ்ட் நம்புற மாதிரி நடிக்கணும்.
ஓஹோ, இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி நடிக்கிறீங்க. தாயில்லா பொண்ணு அஸ்வினிய தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்குற மாதிரி நீங்களும் உங்க அம்மா கழவியும் நடிச்சீங்களே, அது கூட எனக்கு இப்போ தாங்க தெரிஞ்சது. உங்களை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். சும்மா கத்தாதீங்கம்மா. நீங்க ஒரு கை பார்த்தா நான் 2 கை பார்ப்பேன். நீங்க 2 கை பார்த்தா நான் 4 கை பார்ப்பேன். நீங்க 4 கை பார்த்தா நான் 8. பாத்தீங்களா? ஏன்பா இப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? யார் அது போன்ல? ஓ அத்ததாம்மா. என்னோட உடம்போட நிலையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவுதான் சாஃப்டா பேசினாலும் என்ன கத்த வைக்கிறாங்க. இங்க பாருங்க அஸ்வினி, அவங்க பேஷண்டா என்னுடைய பேஷண்ட்டுடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்றாங்க, எனக்கு பேஷன்ஸ் போகுது. ஒரு டாக்டரா இந்த டாக்டர் டெஸ்ட் பண்றாங்க, எனக்கு பிளட் பிரஷர் ஏறுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க அப்பாட்ட யார் பேசினாலும் இதமா பேசணும், பதமா பேசணும், முக்கியமா மெதுவா பேசணும். ஹலோ அத்தை, இங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அத்தை. இந்த மாதிரி நேரத்துல நீங்க இப்படி எல்லாம் பேசுறது நல்லாவே இல்ல அத்தை. ப்ளீஸ் அத்தை. அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து டிராமா போடுறீங்களா? பாவம், அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. இந்த நேரத்துல ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே சந்தேகப்படுறீங்களே. இது அவருக்கு தெரிஞ்சா எவ்வளவு மனசு வேதனைப்படும். அவர் மனசா? இவ்வளவு நேரம் என் மனசு அவர் எப்படியெல்லாம் நோகடிச்சார் தெரியுமா? ஒரு நோயாளி உடம்புல தெம்பில்லாதப்போ நிதானம் இல்லாம பேசியிருப்பாரு. அவர் ஏதாவது தப்பா பேசியிருந்தா? நான் தப்பா பேசலம்மா. பேசவே இல்லை, நான் சாட்சி, நான் சாட்சி. அவர் ஏதாவது தப்பா பேசியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ உடனே கிளம்பி இங்க வரணும். இந்த நேரத்துல மருந்து மாத்திரையோட அவர் மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் பக்கத்துல இருக்கணும்னு டாக்டர் சொல்றாரு. நானா ஃப்ரம் பூனா. நானும் பக்கத்துல இருந்தா அப்பா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு அப்பாவும் விரும்புறாரு. கொஞ்சம் குணமாவட்டாத்த, நானே வந்துடுறேன். என்னடி அவர் என்கிட்ட சவால் விடுறாரு? நீ கெஞ்சற மாதிரி நடிக்கிற. 2 பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் நாங்க பேசவே இல்ல அத்தை. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க அத்தை. நான் ஐயோப்பா. இத பாருங்க டாக்டர், இவ என்னதான் சொன்னாலும் அவங்க அத்தை நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க தயவு செஞ்சு இந்த டெலிபோனை வாங்கி உங்க மெடிக்கல் லாங்குவேஜ்ல மரியாதையா சொல்லுங்க. பின்னிடுறேன். ஹலோ ஆண்டாளா, உனக்கு அறிவே கிடையாதா? உனக்கு என்ன ஃபோன் மேல ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணுகிற நீ? நான் நீ கொடுத்த வார்னிங்லாம் சுத்தமா மறந்துட்டியா நீ? டாக்டர், என்ன மரியாதை இல்லாம வாப்போன்னு பேசுறீங்க? என்ன நீ ஏதோ பெரோல்ல வெளியே வந்த கைதியை வா வான்னு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுங்கிற நீ? கைதி ட்ரெஸ் போட்டுன்னு ஜெயிலில் கம்பி ஆகணும்னு ஆசையா இருந்தா உனக்கு? கேவலமா இருப்பா அந்த ட்ரெஸ்ல நீ. பேசினேங்கிறிய கூட 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 கூட. அக்கார்டிங் டு டவுரி ஆக்ட் EPICO section.com 12B 18C 17D 47C DEFX. என்ன சார் உலகம் இது? நல்லவனை நம்ப மாட்டேன்றாங்க, பல்லவனை நம்புறாங்க, பல்லவன் பின்றான் சார். அப்பா, என்னப்பா இது? இவர் என்னென்னமோ கேஸ் எல்லாம் சொல்றாரு. அத்தை மேல போட போறீங்களா? பின்ன என்ன, LKG A செக்ஷன்ல இருந்து 11th ஸ்டாண்டர்ட் F செக்ஷன் வரைக்கும் எல்லா செக்ஷன்லயும் அவங்கள உள்ள தள்ளலாம். உடம்பு சரியில்லைன்னா நம்ப மாட்டேன்றாங்க அவங்க. ஆமாப்பா, அத்தை நம்ப மாட்டேங்கிறாங்க. பாவம், எங்க அப்பா எப்படி எல்லாம் ஆயிட்டாரு. பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. ஷேவ் பண்ணாத இந்த மூஞ்சியை பார்த்தா அப்படியே வியாதியஸ்த மாதிரி இல்ல? பாத்ரூம்ல போய் குளிக்காம கப்படிக்கிற இந்த உடம்ப பார்த்தா அப்படியே வியாதியஸ்த மாதிரி இல்ல? எண்ணெய் போட்டு வாரா இந்த தலையை பார்த்தா அப்படியே வியாதியஸ்த மாதிரி இல்ல? கோல்டு ஃப்ரேம் கண்ணாடி போடாத இந்த மூஞ்சியை பார்த்தா அப்படியே வியாதியஸ்த மாதிரி இல்ல? அயன் பண்ணாத இந்த ஷர்ட்டை போட்டது அப்படியே வியாதியஸ்த மாதிரி இல்ல? இதுக்கெல்லாம் ஹைலைட்டா இந்த துண்டு போட்டிருக்காரு. இந்த துண்டு அவர் அப்படியே ஒரு வியாதியஸ்தனா காட்டி கொடுக்கல. இதுக்கெல்லாம் மாறா இவர் மட்டும் ஷேவ் பண்ணியிருந்தா இவர் வியாதியஸ்தான் ஒத்துப்பீங்க. பாத்ரூம்குள்ள போய் குளிச்சுட்டு வந்திருந்தா இவர் வியாதியஸ்தான் ஒத்துப்பீங்க. எண்ணெய் போட்டு தலைவாரி இருந்தா இவர் வியாதியஸ்தான் ஒத்துக்குவீங்க. கோல்டு ஃப்ரேம் கண்ணாடி போட்டிருந்தா இவர் வியாதியஸ்தான் ஒத்துக்குவீங்க. பளிச்சுன்னு பொட்டு வச்சிருந்தா இவர் வியாதியஸ்தான் ஒத்துக்குவீங்க. நல்லா அயன் பண்ண ஷர்ட் போட்டா இவர் வியாதியஸ்தான் ஒத்துக்குவீங்க. சொல்லுங்க, ஒத்துக்குவீங்க? நானா நானா என்ன ஐடியா பண்ணிருக்க? என்ன ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்க? பின்னிட்டடா. ஒரு ஆஸ்கார் அவார்ட் வாங்குற ரேஞ்சுக்கு நீ டைரக்டரா, நீ டைரக்டரா. என்னென்னமோ பேசுறாரு இவரு. ஒண்ணு இல்ல, நீ கொஞ்சம் போமா, எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவை இப்போ. ஆமா சரி டாக்டர், அப்பாவை நல்லா பாத்துக்கங்க. ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன ட்ரீட்மெண்ட் சார் வேணும் உங்களுக்கு? ட்ரீட்மெண்ட் எனக்கு இல்லையா, உனக்கு. சார் 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 பின்றீங்க சார், இப்போ நீங்க பின்றீங்க சார்.